அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சின்னதாக ஒரு டூர் டெசர்ட்டில் தான் போய் நம்ம சிக்கன் பார்பிக்யூ செய்ய போகிறோம். சும்மா அக்காவோட பேரப்பிள்ளைங்க, அதாவது என் கொழுந்தனா பசங்க எல்லாம் ஊர்லேருந்து இங்கே இருக்காங்க. ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க கூப்பிட்டு போனா நின்று. என்னால் போக முடியல. அது இன்றைக்கி சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் குளிர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் எதுவுமே வெளியே வாங்கலை, எல்லாமே வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன். நான் முன்னாடியே உங்களுக்கு மைனீஸு ஹம்மூஸ்லாம் போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ இதை செய்யும் போது எல்லாத்தையும் சேர்த்து கரெக்டாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மைனீஸ், கார்லிக் மைனீஸ் தான் செய்ய போகிறேன். சாயந்தரமாக தான் நம்ம டெசர்ட் போகிறோம். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு காமிக்கிறேன். 8 பல்லு பூண்டு இதில் போட்டுக்குவோம். 2 முட்டை. நான் எல்லோ கருவோடு சேர்த்து போடுறேன். உங்களுக்கு வாங்கினா நீங்கள் மஞ்சள் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே சேர்த்து போடுறேன். 1 முட்டைக்கு 1 கப்பு எண்ணெய், 2 முட்டைக்கு 2 கப்பு எண்ணெய் போடுவாங்க. நம்ம கொழுப்பு போடல, நம்ம வெறும் எண்ணெய் தான் போடுறோம். அதே மாதிரி வெனிகர், வெஜிடபிள் வெனிகர் இதால் ஒரு கப்பு வெனிகர் போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு சால்ட். இது எல்லாத்தையும் போட்டு, உங்ககிட்ட ஹேண்ட் கிரைண்டர் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட செய்யலாம். அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு கார்லிக் மைனீஸ் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி அப்படின்னா, நம்ம இதை செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் இப்படி தண்ணி மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டியாயிடும். இது மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா இதில் எல்லாத்தையும் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நம்ம ஹம்மூஸ் எப்படி செய்கிறதுன்னா, நம்ம வெள்ளை கொண்டக்கல்ல இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற வைக்கணும் நைட்டு பூரா. காலையில் அதை நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா குக்கரில் நல்லா சிட்டி விட்டு எடுத்துக்கணும். ஆனால் எனக்கு இப்போ டைம் இல்லை. நான் அதை அப்படியே இது பிளான் பண்ணினதுனால நான் டின்னு கொண்டக்கல்ல வாங்கியிருக்கேன். இந்த கொண்டக்கல்ல தான் இப்போ நான் போட்டு செய்ய போகிறேன். இதுக்கு என்ன வேணும்னா, டைம் இங்கே ஒன்று விற்கும், ஆனால் அதுவும் நான் வாங்கலை. நான் நம்மளே எல்லாமே வீட்டில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு செய்கிறேன். இது டைம்க்கு உள்ளது தான். இதை நான் இப்போ செய்ய போகிறேன். இது என்னென்னா எள்ளு, வறுத்த எள்ளு, ரோஸ்டடு எள்ளு வறுத்துக்கணும். எள்ளு பச்சை எல்லாம் இருந்துச்சுன்னா வறுத்துக்கங்க. வறுத்துட்டு நான் 200 கிராம் கிட்ட போடுறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அரைச்சிக்குவோம். இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சிக்குவோம் எள்ளை. எண்ணெய் இதில் உள்ள எண்ணெய் எல்லாம் வெளியாகும். அது ஆன உடனே ஆலிவ் ஆயில் நான் 1 கப்பு வச்சுருக்கேன். இதில் நம்ம ஊற்றிடுவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிக்குவோம். இந்த மாதிரி எண்ணெய் மட்டும் போட்டு இப்படி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொண்டக்கல்ல எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்க, ஒரு டின்னு 400 கிராம். எப்படின்னா அவிச்சி எல்லாம் அவங்க எடை போட்டு வச்சுருக்கிறது. நான் 2 டின்னு போட்டிருக்கேன். இதை பாருங்க, இந்த மாதிரி நல்லா வெந்துடணும். இடிச்சு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம இப்போ ஹம்மூஸை ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டோம். இதை பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. போட்டது எள்ளு, சன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் கொஞ்சோண்டு சன்னா எடுத்து பண்ணோன்னா நம்ம ஆலிவ் ஆயில் கொஞ்சம் இதில் இந்த மாதிரி. இது பொமோகிரானட் பவுடர். இதை நம்ம கொஞ்சம் எண்ணெயில் தொட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த சன்னாவை, இந்த கல்லையை இந்த மாதிரி வச்சிடணும். இதுதான்
இதோட ஹம்மூஸோட மெத்தட். கடையில் வாங்கின மாதிரி இருக்குல்ல, செம்மையாக இருக்குது பாருங்கள். முடிஞ்சிச்சு. இதை இப்போ நம்ம மூடி இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு மீனுக்கு பார்பிக்யூ மசாலா போட போகிறோம். இந்த பாருங்க, நான் வந்து 4 மீன் சீப்ரீம் வாங்கி கழுவி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுட்டேன். அதுக்குள்ள மசாலா தான் இப்போ நம்ம போட போகிறோம். அதுக்கு என்ன மசாலானா, நான் வந்து க்ரீனில் போடலாம் அப்படின்னு ஒரு இது பண்ணேன். ஏன்னா இது நான் முன்னாடியே ஓவனில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து இது நம்ம வந்து எலுமிச்சம்பழம் போட்டோம் அப்படின்னா தண்ணி ஆகிடும். அதனால எலுமிச்சம்பழம் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. ஏன்னா 4 மீன் நல்லா பெருசாக இருக்குது. இதை மட்டும் ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை அரைச்ச மாதிரி அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம மல்லித்தலை, புதினா தலை இதில் போடலாம். 1 கட்டு மல்லித்தலை, 1/2 கட்டு புதினா இதில் நம்ம போட்டுக்கலாம். அரையாது, ஆனால் கொஞ்சமாக தண்ணி போட்டு தான் அரைச்சி ஆகணும். ஆனால் இது நல்ல செம்மையான ஒரு மீன். பார்பி செஞ்சு சாப்பிட முள் இருக்கிற சைடை நீங்கள் கட் பண்ணிக்கணும், அந்தாண்ட சைடை கட் பண்ண வேண்டாம். உப்பு உங்களுக்கு போட்டதை நான் காமிக்கல. உப்பு உங்களோட டேஸ்ட் அளவுக்கு நீங்கள் உப்பு செஞ்சு போட்டுக்கோங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இதுலேயும் நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இந்த மசாலா தான் செய்யணுன்னு இல்லை, ஆனால் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதனால தான் நான் இந்த டேஸ்ட்டில் செய்கிறேன். மீனுக்கு மசாலா போட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம சிக்கனுக்கு போட்டுருவோம். நம்ம சிக்கனுக்கு மசாலா நான் வந்து 2 போடுறேன். ஏன்னா ஷான் மசாலாவுக்கு வந்து நம்ம எதுவுமே போட வேணாம். வெறும் தயிர், எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது மட்டும் போட்டால் போதும். 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் பவுடர். இதுக்கு உப்பு அதில் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம். தயிர் தண்ணி இல்லாத பக்கமாக ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் ஒரு 50 கிராம் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிட்டு நம்ம டப்பாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம். தண்ணி போட வேணாம், ஏன்னா இந்த தயிர், எண்ணெய், தண்ணியே போதும் நமக்கு. சிக்கன் எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம். இது வந்து 2 மட்டும் சும்மா காலாக எடுத்து வச்சுருக்கேன். மசாலா போட்டுட்டேன். இதை நம்ம அப்படியே இந்த டப்பாவில் போட்டுருவோம். நம்ம குட்டீஸுங்களுக்காக நம்ம ஒரு சிக்கன் ரெடி பண்ணுறோம். போன்லெஸ் சிக்கன், அது ஒரு 1 கிலோ மாதிரி எடுத்தாச்சு. இது எல்லாமே நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்கு. நான் இப்போ இதில் என்ன அரைச்சிருக்கேன்னா, 1 ஸ்பூன் சீஸு, ஒரு 10லேருந்து 15 முந்திரி, தயிர் 2 ஸ்பூன் இதில் அரைச்சிருக்கேன். இதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு உரப்பு நிறையா வேண்டாம், அதுக்காண்டி தான் இந்த இது போட்டிருக்கோம். அளவு உப்பு, அவங்களுக்கு கொஞ்சம் உரப்பு இருக்கட்டும் அப்படின்றதுனால கொஞ்சமாக ஒயிட் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் புளிப்புக்காக கொஞ்சமாக லெமன் பவுடர், ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக எண்ணெய். இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணி டப்பாவில் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு. நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
இதுவும் மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதையும் ஒரு டப்பாக்குள்ளே போட்டுட்டு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அங்க வருது ஓபி டால் தோ டெசர்ட்ல இங்க பாருங்க. அங்க உள்ள இருக்கு. இங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இங்கே தான் மணலை பாருங்க. மணல் கையில் பிடிச்சோன்னு வச்சுக்கங்களேன் போயிட்டே இருக்கும். அப்படியே இப்படியே இங்கே பாருங்க. ஆமா இது கொஞ்சம் நல்லா இருக்கு காத்து இல்லாம. நான் இந்த சேர் நோத்திட்டு அங்க போடு. சல அடுப்பு தூக்கிட்டு போ. அடுப்பு குச்சி அங்க போய் என்னடா செய்யற தனியா? மூஞ்ச காட்டுறா வெளியே வந்து. இப்படி போறான் முத்தபல். இதுக்கு பேர் முத்தபல். ரெடி பண்றாங்க. அந்த கபாப் எடுத்து கொடு. கபாப் எடுத்து கொடு. யாரா ஹாட் பாக்ஸ் பக்கத்துல உட்கார்ந்திருக்குது? एक जब बैठना 1 मिनट மாமா ஞாபகம் யாருமா இது? நம்ம இங்க உள்ள போகுது. யா அழகு என் தங்க அழகு. பத்த கருவாடா ராத்திரி நீ மேலே ஏறிங்க. யாரும் இல்லை. செஞ்சு முடிச்சிட்டோம், திண்டுட்டோம், கிளம்புறோம். மணி 2 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். குளிர் சான்ஸே இல்லை. செம்ம குளிர். இதோ
எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறோம். இவ்வளோ உயரத்தில் உக்காந்தோம், முடித்தோம், கிளம்பிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம குயிக் குக்கிங் பை நிஷா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோட வந்து சந்திக்கிறேன். பாய்.